ரூம்ல லைட் கூட போடாம இருக்கு. கண்மணி, எதுக்கு இருட்டில் உட்காந்துட்டு இருக்க? கண்மணி, அத்தனை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இந்தா, வெளியில போனேன், உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடு. நீ என்னை எப்படி நினைச்சாலும், எவ்வளவு வெறுத்தாலும், நான் உன் மேல வச்சிருக்க பாசம் உண்மை. அது என்னைக்குமே மாறாது கண்மணி. சாப்பிடு. நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும், அதான் வாங்கிட்டு வந்தேன். நீ சாப்பிடு, நான் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். இப்படி யோசிச்சே இருந்தா எப்படி? எடுத்து சாப்பிடு கண்மணி. இல்ல, எனக்கு வேண்டாம். நீ வேணான்னு சொன்னா நான் உன்னை பட்டினியை போட்டுருவேன். இரு. இந்தா சாப்பிடு. ம்ஹும். வேண்டாம், வேண்டாங்க. எனக்கு பசிக்கல. அது எப்படி? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தோம், உனக்கு பசிக்காம இருக்கும். எனக்கு தெரியும், நீ பசி தாங்க மாட்ட. உங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இந்தா கண்மணி, இப்படி மயக்க போட்டாலும் நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். இந்தா சாப்பிடு. இந்தா. என்ன யோசிக்கிற? சாப்பிடு. கண்மணி, எப்ப அக்னி சாட்சியா உங்க இடத்துல தாலி கட்டணும், அப்பவே நீ தான் எல்லான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். நமக்குள்ள சண்டை வரலாம், அதுல 2 3 நாள் பேசாம கூட இருக்கலாம். அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர்றதுதான். ஆனா ஆனா அது எதுவுமே ரொம்ப நாளைக்கு நீடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்தா சாப்பிடு. இந்தா இன்னொரு வாய் சாப்பிடு. இந்தா. ராகவா, அப்பா. ஒரு நிமிஷம் வா. வரேன்ப்பா, இருங்க. கண்மணி, நீ சாப்பிடு, நான் அப்பா கிட்ட என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஆ, நீயும் வாயேன். ஆஹா, இல்லைங்க, வேண்டாம். நீங்களே போயிட்டு வாங்க. புருஷன் கூப்பிட்டா, புருஷன் மேல மரியாதை பாசம் இருந்தா எந்திரிச்சு வரணும். அதான் ஒரு பொண்டாட்டி கழகு. வா. வான்னு சொல்றேன்ல, வா. ம், இதோ வரேன். வா. என்ன ஹாப்பியா? ம், நல்லா சிரிக்கலாமே. அத்தை ரொம்ப பிடிச்சிருந்ததா? ம். இப்போ ஓகேவா உனக்கு?
இப்ப எப்படி இருக்கு வள்ளி? பரவாயில்லண்ணா. பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா சொல்லு, போயிட்டு வந்துடலாம். நான் அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இல்லைன்னா இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா? ஒன்னும் கவலைப்படாத. கண்மணி இந்தா எடுத்துக்கோங்க மாமா. விஜி இல்லையா? மாமா எடுத்துக்கோங்க மாமா. ம். ம். விஜி இல்லையா? ஏன் நான் கொடுத்தா டீ எடுத்துக்க மாட்டீங்களா? நீ நியாயமா பார்த்தா உன் மருமக மேலதான் கோவப்படணும். அவனை ஒதுக்கி வைக்கிறத விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் இவ்வளவு கோச்சிக்கிற? அவ ரொம்ப பாவ வள்ளி. அவ ரெண்டு பக்கமும் பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு லாடிக்கிட்டு இருக்கா. அவ மேல கோவப்பட்டு என்ன செய்ய போற? மாமா நானும் அதே தான் கேக்குறேன். தப்பு செஞ்சதெல்லாம் உங்க மருமக, ஆனா பழியெல்லாம் வீராக்கா. நீ கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லது. கண்மணி அத்தை, இப்ப எதுக்கு அவளை திட்டுறீங்க? ராகவா, என்ன தேவையில்லாம பேச வைக்காத, அமைதியர். வள்ளி, கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டு கண்மணி கேட்ட கேள்விக்கு பதில சொல்ல. எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. என்னன்னா நீ எல்லாம் தெரிஞ்சிருந்து நீயே இப்படி கேட்கலாமா? மாறன் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் எடுத்த கவுத்துன்னு செய்வான். அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான். அவ எப்பவுமே அப்படித்தானே இருக்கான். அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஆனா வீரா அப்படியா? அவ எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமா பொறுமையா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுதான் செய்வா. அவ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். ஏன்னா உனக்கே அவளோட இந்த குணம் பிடிச்சதானே அவளை பாராட்டி சொல்லுவ. அப்படிப்பட்ட வீரா இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி திடுதிப்புன்னு பண்ணிட்டாளேன்னு நினைக்கும் போது அப்புறம் மாறனுக்கும் இவளுக்கும் என்னன்னா வித்தியாசம் இருக்கு? அத்தை, அதெல்லாம் ஓகே. விஜய்க்கு மட்டும் நீங்க எதுக்கு முழுசா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அவன் மேலே தப்பு இருக்கலாம்ல. ராகவா, உன் அம்மா வீட்டு சொந்தம்னு இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒருத்தர் விஜி மட்டும் தாண்டா. எனக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் அண்ணன் ஞாபகம் தாண்டா வருது. அதனாலேயே என்னால அவளை விட்டு கொடுக்க முடியலடா. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி பொய் சொல்வாளா? நினைச்சு பாரு. ஒருவேளை அவ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்து நாம நம்ம பிள்ளைய பத்தி யோசிச்சு அவ பக்கம் நிக்காம போயிட்டோம்னா சொந்த பந்தமே நம்மள கைவிட்டுட்டாங்கன்னு அவ மனசுடைஞ்சு போயிட மாட்டாளா? ராகவா, நம்ம பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தாண்டா நிக்கணும். அதனாலதான் இந்த விஷயத்துல எந்த உறவா இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுதான் பார்க்கணும். மச்சான், என்ன? இதையும் வேணான்னு பறிச்சு கொட்டி விட்டுறாதே மச்சான். ஒரே ஒரு வாய் குடிங்களேன். குடு. ரொம்ப தலைவலியா இருந்துச்சு. நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். விஜி, காஃபி சூப்பரா இருக்கு. இத்தனை நாள் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டு இருந்தவங்க நீங்க எப்படி மச்சான் என்கிட்ட இப்ப சகஜமா பேசுறிய? உன்னை திட்டி உன்கிட்ட சண்டை போட்டு என்ன நடக்க போகுது சொல்லு? எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். ஆமா மச்சான், எல்லாமே விதிப்படித்தே நடக்கும். அந்த விதித உங்களையும் என்னையும் கூட சேர்த்து வச்சுச்சு. மச்சான், என் கழுத்துல நீங்க தாலி கட்டினதுக்கு பிறகு உங்ககிட்டயும் மத்தவங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கோவமா நடந்துகிட்டேன் மச்சான். அது எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க மச்சான். விஜய் 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 விஜய், என்ன என்ன பண்ற?
எழுந்துரு. என்னை மன்னிச்சிருங்க மச்சான். உங்க கால்ல மட்டும் இல்ல, நீங்க யாரு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்களோ அவங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் மச்சான். எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்க மச்சான். மச்சான், இந்த தாலி மேல சத்தியமா, என் மேல சத்தியமா சொல்றேன் மச்சான். அன்னைக்கு நடந்தது எல்லாமே உண்மை. நீங்க தான் அன்னைக்கு சுயநினைவுல இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல. இந்த உலகத்துல எந்த பொண்ணும் இப்படி ஒரு விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா மச்சான். நீங்க மட்டும் எனக்கு வாழ்க்கை கொடுக்கலன்னா என் வாழ்க்கையே வீணா போயிரும் மச்சான். நீங்க பிருந்தாவையும் தாலி கட்டி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கண்டபடி பேசியிருக்கேன். நீங்க என்னைய மன்னிச்சிருங்க மச்சான். நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னா மொத்த பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் மச்சான். மச்சான், பிருந்தா போய் அவ வாழ்க்கைய பாத்துக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது மச்சான். மச்சான், உங்க காலை புடிச்சு கேக்குற மச்சான், என்னை ஏத்துக்கங்க மச்சான். எனக்கு வாழ்க்கை கொடுங்க மச்சான், எனக்கு வாழ்க்கை கொடுங்க. விஜி, இங்க பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இங்க பாரு, தயவு செஞ்சு எந்திரிப்போ. இல்ல மச்சான், நீங்க என்னைய மன்னிச்சிட்டேன்னு சொன்னா மட்டும்தான் நான் உங்க காலை விடுவேன். சரி, நான் மன்னிச்சிட்டேன். எந்திரி முதல்ல. எழுந்திரு, வா எழுந்திரு. கால்ல எல்லாம் விழக்கூடாது. இங்க பாரு விஜி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு, நீ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்ற. அங்க நடந்தது சத்தியமா எனக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்ல. நான் பிருந்தாவை உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அதனால அவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்தேன். இப்ப எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. மச்சான், என்னை கைவிட்டுறாதீங்க மச்சான். விஜி, நீங்க மட்டும் தான் எனக்கு வேணும் மச்சான். ஐயோ, சரி, ஓகே. இங்க பாரு, கைய இருக்க. நடந்தது நடந்துருச்சு. இப்ப அடுத்தது என்ன செய்யணுங்கிறத மட்டும் நம்ம யோசிப்போம். இங்க பாரு, நீ முதல்ல கண்ணத்தோட அழுகிறத நிறுத்து முதல்ல. ஒரு பக்கம் எனக்கு உன் மேல ஒரு கோபம் இருந்தாலும் நீ இந்த முதல்ல அழுகும்போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கலங்குறீங்கன்னா அப்போ உங்க மனசுல எனக்கும் இடம் இருக்குன்னு தானே மச்சான் அர்த்தம். கார்த்திக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு பிருந்தா, இனிமே நீ விஜய் கிட்ட கோபமா நடந்துக்காத, சரியா? நானே அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேன். இங்க பாரு, இந்த மாதிரி மொத்த குடும்பமும் சேர்ந்து அவளை அடிச்சா பாவம், யாரும் இல்லாதவ அவ எங்க தான் போவா? இங்க பாரு, தனியா இருக்கா. என்ன சொல்றீங்க கார்த்திக்? என்ன இப்படி பேசுறீங்க? அவ உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா. ஏய், இருக்கட்டும் பிருந்தா, அது இன்னும் நிரூபணம் ஆவலல்ல. அதுக்கு முன்னாடி நாமும் ஒரு முடிவெடுத்து அதுக்கு இப்படிலாம் காயப்படுத்துறது சரியே இல்லல்ல. இங்க பாரு, உனக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே இவ விஷயத்துல தலையே இடாத, சரியா? நீங்க இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல கார்த்திக். உங்க கையால தாலி கட்டிக்கிட்டத நான் அசிங்கமா பாக்குறேன். ஐயோ, என் அக்கா அப்பவே படிச்சு சொன்னா. உங்க புத்திய காட்டிட்டீங்கல்ல. நான் போறேன். இனி ஒரு நிமிஷமும் நான் இங்க இருக்க மாட்டேன். ஏய் பிருந்தா, 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 ஒரு நிமிஷம். விஜய், ஒரு நிமிஷம், போய் புரிய வைக்கிறேன். பிருந்தா, ஏய் பிருந்தா, என்ன பண்ற? ஏய், நான் சொல்றத கேளு பிருந்தா, ஒரே நிமிஷம் கேளு, சொல்றேன்ல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எப்ப அந்த விஜய்க்கு பாவம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில வந்துடாதீங்க. இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ, ஒரு நிமிஷம் பிருந்தா, நான் சொல்றத கேளு.
சரி நான் ஏன் இப்படி பண்ணேன்னு நீயும் ஒரு வார்த்தை கேள. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அவ கூட சமாதானமா பேசுறத ஏத்துக்கவே முடியாது கார்த்தி. என்ன விட்டுடுங்க. ஏய் பிருந்தா, இங்க பாரு நான் சொல்றேன். என்ன போங்க. ஏய் பிருந்தா, என்னடா? பிருந்தா, என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா. எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? அக்கா, நம்மள கார்த்தி நல்லா ஏமாத்திட்டாருக்கா. அவரு என்கிட்ட நல்லா பழகிட்டு எனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த விஜய் கூடவும் சகஜமா பேசிட்டு இருக்காருக்கா. கண்மணி அக்கா சொல்ற மாதிரி இவர் எங்க 2 பேர் வாழ்க்கைய அழிக்க பாத்திருக்காருக்கா. அது எனக்கு இன்னைக்கு தாங்க புரிஞ்சது. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஹே லூசு, கார்த்தி உனக்கு துரோகம் பண்ணுவாரா? நாங்க தான் கார்த்தி அப்படி நடிக்க சொன்னோம். நடிக்க சொன்னீங்களா? என்னக்கா சொல்ற? கார்த்தி, நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் இது ஒண்ணுதான். இத நீங்க நினைச்சா மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் கார்த்தி. அப்புறம் கடைசி வரைக்கும் நீங்களும் பிருந்தாவும் ஒண்ணு சேரவே முடியாது. வீரா, நான் பிருந்தாவோட சேர்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். சரி, என்ன பண்ணணும் சொல்லு. சொல்லு. அந்த விஜய அவ வழியிலே போய் நம்ம காலி பண்ணணும். புரியல, எப்படி? அவளோட நம்பிக்கை நீங்க சம்பாதிக்கணும். அப்படின்னா? இல்ல, இத்தனை நாள் நீங்க அவளை எதிரியா பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, இனி கொஞ்ச நாளைக்கு அவ மேலயும் கரிசனம் காட்டுங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்ககிட்ட அவ ஷேர் பண்ற மாதிரி நீங்க அவகிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கலாம். சரி, ஓகே. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும்னு தான் நாங்க நம்புறோம். சரி, இது பிருந்தாவுக்கு தெரிஞ்சா? நாங்க பாத்துக்கிறோம் கார்த்தி. விஜயோட உண்மையான முகத்தை காட்டுறதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் உன் புருஷன் தான். அதனாலதான் அப்படி சொன்னோம். அக்கா, அவ பெரிய ஃப்ராடுக்கா. இவர் இறங்கி போறதெல்லாம் அவ நம்புவாளா? நம்பணும், நம்ப வைக்கிற. உன்னை லவ் பண்ணி நம்ப வச்சான்ல, அந்த மாதிரி அவளையும் நம்ப வச்சுப்பான். என்னடா பண்ணிருவல்ல? டேய் டேய், உனக்கும் பிருந்தாக்கு இருக்கிறது உண்மையான லவ்டா. அது பொய் தானே. டேய், இது ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருக்குடா எனக்கு. ஏன்? என்னால கற்பனையில கூட நான் எப்படா பிருந்தாவை விட்டு நான் போய் அந்த விஜய் கூட நினைச்சு கூட பார்க்க முடியலடா. என்னடா கேட்டதுக்கு கண்ணு கலங்குதுடா. உனக்குமாடா? சும்மா அளந்து விடாதடா. டேய், நான் சீரியஸா தான்டா சொல்றேன். நான் சும்மா பேச்சுக்கு கூட அவகிட்ட சகஜமா பேசுறது எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள நெருப்பெறிகிற மாதிரி இருக்குடா. சரி, எத்தனை நாள் தான் அவ கூட அப்படியே இருக்கிறது? அவளை பத்தின எல்லா ரகசியமும் நமக்கு தெரியற வரைக்கும் நீங்க அப்படிதான் இருந்தாகணும் கார்த்தி. ஏய், நீ எதுக்கு முறைச்சுக்கிட்டு இருக்கா? மூணு நல்லதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்டி. சரி, புரியுதுக்கா. ஆனா என்னால இவரை விஜய் கூட சேர்த்து வச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. முடியலக்கா. எனக்கு வர கோவத்துக்கு அவளை அப்படியே கொன்னுடலாம் போல இருக்கு. அவளை கொன்னுட்டா மொத்த பிரச்சனையும் சரியாயிடும்ல? இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். உங்க அக்கா தான் வேணான்ட்டா. ஏய், எனக்கு புரியல, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? இப்ப அவளை கொன்னுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? அவ யாருங்கிறத நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்தி ஆகணும். அதுதான் இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே சரியான முடிவு. ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறோம். கண்டிப்பா அதுல நம்ம ஜெயிப்போம். கார்த்தி, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, பாத்துக்கோங்க. அதெல்லாம் பாத்துப்பா. என்னடா? சரி வீரா. பிருந்தா,
சாரி என்ன எனக்காக தானே இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. பரவாயில்ல விடுங்க. எப்பாடே முடியலடா, இதுதான் லவ்வா. என்ன வீரா, உன் தங்கச்சி எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாடிட்டு போறா. ஆனா உள்ளுக்குள்ள பொசிட்டிவ்னஸ் நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதே. ஒருவேளை இதுக்கு பேர் தான் லவ்வோ? இதே மாதிரி என் லைஃப்குள்ளேயும் ஒரு பொண்ணு வந்தா உங்களுக்கும் பொசசிவ் ஆகுமா? அப்போ இந்த மாதிரி நீங்களும் பொறாமப்படுவீங்களா? கிராமத்து பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒருத்தன் எந்திரிச்சே நிக்க முடியலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். அதான சொல்ல வர? நான் ஏன்பா இந்த மாதிரி மட்டமான பழமொழிலாம் சொல்ல போறேன்? சரி, வேற என்ன சொல்ல வந்தீங்க? அதான் நீ மட்டமான பழமொழியை சொல்லிட்டியே. இனி நல்லதை சொல்லி என்ன ஆக போகுது? கொஞ்ச நேரம் நிம்மதியா பேச விட மாட்டாங்களே. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சிக்னல் பிரச்சனை. ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, இப்போ கேக்குதுங்களா? யார் மாறினா? ஆமா, நீங்க? அண்ணே, நான் யாரு என்னன்னுலாம் கேட்காதீங்க. நீங்க எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, அதே மாதிரி எனக்கும் செஞ்சிருக்கீங்க. அந்த விசுவாசத்துல சொல்றேன்னா. என்ன விஷயம்? உங்க குடோன்ல இருந்து கிளம்பி போற வண்டியை மொத்தமா லோடோட கவுத்த பிளான் பண்ணிருக்காங்கண்ணா.